நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதி என்பார்கள். நீ உரிமை என்று பேசிவிட்டால் உன்னை தேச துரோகி என்பார்கள். நடக்குதே. இப்ப நாம உரிமை, என் தேசிய இனத்தின் உரிமை என்று பேசும்போது பிரிவினவாதி, தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இன வெறி, சரங்கு சோரி என்றெல்லாம் பேசுகிறார்களே. அவர் சொன்ன எல்லாம் நடக்கிறது. அப்படி என்றால் ஒரு நாள் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் ஆளுகிற போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள். அன்னைக்கு என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை ஆளும், ஏன் உலகத்தை ஆளும். அதற்கு என் தாய் உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். திருஞான குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்குங்கிறார். யாருக்கு? இவனுக்கு தான்டா. அவன் பேரன் இவனுக்கு தான். என் தாத்தன் சொன்ன இத்தனை நடந்திருக்கு. இது நடக்காதா? நடக்கும். பிரபாகரன் மகன் நடத்தி காட்டுவேன். என் பிள்ளைகளே, உறுதியாக நில்லுங்கள், வெல்வோம்.